ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திருமிகு ரங்கராஜ் பாண்டே அவர். சார் வணக்கம். வணக்கம். சாணக்கிய ஆண்டு விழா ரொம்ப சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், அதிமுக, தமிழ்நாட்டு அரசியலில் மூத்த அரசியல்வாதி செங்கோட்டையன் ஆகிய இருவரும் சிறப்பு விருந்தினர்களாக மேடை ஏறி தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அதை தாண்டி ஜி.கே. வாசன் அவர்கள் உள்ளிட்ட தலைவர்களும் வந்து பார்வையாளராக பார்த்துருக்காங்க. முதல்ல அந்த நிகழ்ச்சி உங்களுக்கு எப்படி சிறப்பாக முடிஞ்சதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வந்ததா? இறைவனோட கருணை எங்களுக்கு எந்த வருஷமும் குறை வந்தது கிடையாது. ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நிறைவாக இருந்தது. 6 வருஷத்தில் இதுதான் சூப்பர் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. அப்படி தான் இதுக்கு முன்னாடி 5 வருஷமும் சொன்னாங்கிறது தான் எனக்கு ஒரு ஆர்வம். ஸோ வந்து எல்லா வெயிலையும் பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி மாதிரி இல்லை, இப்போ பயங்கர வெயில், இப்போ முன்னாடி மாதிரிலாம் நல்லா மழைம்பாங்க. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, முன்னாடி நல்லா இருந்தது, இப்போ நல்லா இருந்து புரிஞ்சுக்கிறோம். 6 வருஷமே எங்களுக்கு வந்து ஒரு பெரிய நிறைவு தான். இதுக்கு முன்னாடி டாக்டர் தமிழிசை கலந்துட்ட போதோ, நம்ம தமிழ்நாட்டு கவர்னர் கலந்துட்ட போதோ, நிர்மலா சீதாராமன் கலந்துட்ட போதோ, முதல்ல வந்து எங்களுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் ஆசீர்வாதம் பண்ண போது எல்லா ஆண்டுமே எங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான விஷயம் தான். எங்களுக்கு எந்த குறையுமே இல்லை. அதே போல் இந்த வருஷமும் எங்கள் ஆண்டாளம்மா கிருபையில் ஒன்றும் குறையில்லாமல் நடந்தது. எல்லாரும் ரொம்ப ஆர்வத்தோட கவனிச்சிட்டு இருந்த ஒரு நிகழ்வாகவும் இருந்தது. காரணம் செங்கோட்டையன் அவர்களுடைய பங்கேற்பு. கடந்த சில நாட்களாக அதிமுகவில் அவருக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்குமான சில முரண்கள் இருக்கு. எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் கலந்துக்கல, அவர் பேரை சொல்லி எந்த நிகழ்ச்சிகள்லையும் பேசல, அப்படி நிறைய முரண்கள் இருக்குன்னு பார்க்கப்பட்ட சூழல்ல உங்களோட நிகழ்ச்சியில ரொம்ப ஒரு நீண்ட உரை, கொஞ்ச நாளைக்கு அப்புறமா ஒரு உரையை ஆற்றினாரு. அதுலேயும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பேரை சொல்ல, எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள்னு சொல்லிட்டு ஒரு 8 தடவை இக்கட்டான சூழல்னு சொல்லிட்டாரு, 2 தடவை சிக்கலான நிலைமையில இருக்கிறேன்னு சொல்லிட்டாரு. உங்களுக்கு ஒரு பத்திரிகையாளரா உங்களுடைய நிகழ்ச்சியா இருந்தாலும் அவர் பேசுனதுல இருந்து என்ன பொலிட்டிக்கலி நம்ம கவனிக்க வேண்டிய, பார்க்க வேண்டிய விஷயங்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? அவர் இக்கட்டான நிலைமையில் இருக்கிறாருங்கிறத புரிஞ்சுக்கிறோம். வேற ஒன்றும் இல்லை. ஒரு விஷயத்த 10 தடவை ஒருத்தர் அழுத்தும் போது நமக்கு வந்து புரியுது. நம்ம ஏற்கனவே பல முறை சொன்னது போது ஒரு உரசல் இருக்குங்கிறதுல எனக்கு எந்த குழப்பமும் இல்லை. அதை நான் ரொம்ப முன்னாடியே பதிவு பண்ணியிருக்கேன். அது விரிசலா மாறி உடசலா ஆகாதுன்னாங்கிறது இப்போ தினமா இருக்கேன். எனக்கு வந்து இந்த பேச்சுக்கு பிறகும் எனக்கு அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, அது சரி பண்ணப்பட்டிருக்கு, திரும்ப சரி பண்ணாமல் வந்திருக்கு, திரும்ப சரி பண்ணுவாங்க. அது மாதிரி வந்து ஒரு பேட்ச் ஒர்க்கில் போயிட்டு இருக்குமே தவிர அது உடனே பிளவுபடுமா? எல்லா டிவிலையுமே ராத்திரி 8 மணிக்கு ஊடகங்களில் விவாதம் பண்ணி இன்றைக்கி எப்படியாவது பிளந்துட மாட்டோமாங்கிற மாதிரி முயற்சி நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த கட்சியில் நிறைய அனுபவத்தை பார்த்தவர் திரு செங்கோட்டையன். அதிமுக 2 முறை பிளவுபட்ட போது 2 முறையும் ரொம்ப ஆக்டிவாக பார்த்தவர் அவர். ஸோ வந்து இப்போ வந்து புது அரசியல் தலைவர்களுக்கு வந்து முதல் முறையாக பார்க்குறவங்களுக்குலாம் அந்த மாதிரி இல்லை. அவர் வந்து ஏற்கனவே எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகே பார்த்தவர், இப்பயுமே பார்த்தோம். 2யுமே வந்து களப்பணி முன்னாடி இருந்து பார்த்தோம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது போல் இன்றைக்கி அதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியோட சீனியர். அன்னைக்கு அந்த கொங்கு மண்டலத்திலேயே வந்து அவர் தான் தலைவர். இன்றைக்கி தங்கமணி, வேலுமணி, எடப்பாடி பழனிசாமி நிறைய அங்கே பெருந்தலைவர்களை பார்க்குறோம். அவர்கள் எல்லோருக்கும் குருநாதராக, அவங்க எல்லோருக்கும் அறியப்பட்டவராக, அண்ணன் செங்கோட்டையனை பிடிச்சா வேலை நடந்துரும் அப்படிங்கிற இடத்துல அவர் இருந்தவருங்கிற நம்ம பார்க்குறோம். அதில் வந்து முத்துச்சாமி என்ன இந்த மாதிரி அவங்க எல்லாருமே அங்கே அந்த சீனியர்களாக அவங்க இருந்தாங்கன்னு பார்க்குறோம். ஸோ அவர் வந்து எல்லா அனுபவமும் கொண்டவருங்கிறனால அவருடைய உயரம் அவருக்கு தெரியும். அவர் எந்த அளவுக்கு அந்த தன்னுடைய வைராக்கியத்தை காட்டணுமோ அந்த அளவுக்கு கட்டாயம் காட்டுவார். அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதனால மற்றவர்கள்லாம் ஆசைப்படுறது போல உடைக்கிறது, பிளக்கிறதுங்கிறது நடக்காதுங்கிறது இன்னும் திடமான. ஆனால் ஒரு சீனியர் லீடரா எங்களுக்குள்ள இவ்வளவு முரண்கள் இருக்கு அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறவரு இன்னும் ஸ்ட்ராங்கா சொல்லலாம், இல்ல சொல்ல வேண்டாம் இது கட்சி பிரச்சனைன்னு நினைக்கிறவரு இன்னும் கொஞ்சம் அமைதியா போகலாம். இத்தனை தடவை இக்கட்டான சூழல்னு ஏன் சொல்றாரு? இத்தனை தடவை சிக்கல்னு உறவு வேணும்னு விரும்புறவங்க நாகரிகமாக தான் பேசுவாங்க. உறவு வேண்டாம்னு நினைக்கிறவங்க எடுத்துரிஞ்சு பேசுவாங்க. நம்ம கட்சியிட்டு இருந்து விலகின பிறகு ஒருத்தர் பேசுறதுக்கும் கட்சியில் இருக்கும்போது பேசுறதுக்கும் ஒரு 100 வித்தியாசம் நம்ம பார்க்கணும். கட்சியில் இருக்கும்போது இப்போ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, திரு சசி தரூர் அவர்கள் வந்து என்னுடைய உழைப்பையும் திறமையும் இந்த கட்சி பயன்படுத்தணும்னு நினைச்சுன்னா பயன்படுத்திக்கிட்டோம், இல்லைன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை, எனக்கு 100 வாய்ப்பு இருக்கு, 100 வழி இருக்குன்றார். அவர் நான் கட்சி விட்டு விலகி நான் பிஜேபியில் சேருவேன்னு சொல்லலை. ஏன்னா அவர் இருக்க விரும்புகிறார். அவர் என்ன சொல்றாரு, முதல் வாய்ப்பு பயன்படுத்திக்கங்க தானே. வேற ஒரு பேட்டியில் நான் வந்து கேட்டபோது திரு சிதம்பரம் சொன்னார், கட்சி தான் எனக்கு வேலை கொடுக்கணும்னார். நீங்கள் இன்னும் ஆக்டிவாக இல்லையே அப்படின்னு நான் கேட்டப்போ கட்சி தான் எனக்கு வேலை கொடுக்கணும்னார். அப்படி வந்து உங்களுக்கு வேணும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அப்போ உள்ளே இருக்க விரும்புகிறோம் அப்படி தான் சொல்லுவாங்க. இந்த கட்சிலாம் உருப்பிடுமான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க உள்ளே இருக்கிறாங்க. அப்போ வந்து திரு செங்கோட்டையன் எப்படி வெளிப்படுத்தணுமோ அதை ரொம்ப கனக்கச்சிதமாக வெளிப்படுத்திருக்காரு நான் புரிஞ்சுக்கிறேன். அதுதான் முறையும் கூட. நீங்கள் டெக்னிக்கலாக டீகோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவர் பேசுனதில் ஒரு வரி கூட நீங்கள் தப்பாக பார்க்க முடியாது. உங்களுடைய இன்டர்பிரேஷன் என்ன? எடப்பாடி பழனிசாமி பேரை சொல்லலை,
பேரை சொல்லணும்னு என்ன கட்டாயம் இருக்குது? போராடம் பூரா சொல்லிட்டு இருக்கணுமா? வேலுமணி கல்யாணம் பண்ணாரு, அங்க போய் வந்து அண்ணன் எடப்பாடி பழனிசாமி பூச்சலாம் சொல்லிட்டு இருக்கணுமா? இல்ல அந்த நிகழ்வுல வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கும்போது மற்றவங்க எல்லாம் இருக்காங்க, இவர் மட்டும் இல்ல. எம்எல்ஏக்கள் கூட்டத்துக்கு அடுத்து பேசிடுவோம். சோ பேரை மென்ஷன் பண்றாரு, அதெல்லாம் நம்முடைய கவலை. அவர் வந்து எந்த கட்சியில் இருக்கிறாரு? அதிமுக. அந்த கட்சிக்கு பூச்சலார் யாரு? எடப்பாடி பழனிசாமி. எந்த குழப்பமும் கிடையாது. அவர்கிட்ட போய் நீங்க கேளுங்க, சார் நீங்க எந்த கட்சியும் கேளுங்க, நான் இன்னும் முடிவு செய்யலைன்னு சொல்லுவாரா? சார் உங்க பூச்சலார் யாருன்னு கேளுங்க, நான் இன்னும் யோசிக்கணும்னு சொல்லுவாரா? அதை மாற்றவே முடியாதுல்ல. அவர் ஜெயலலிதா அவர்கள் பாதையில், அம்மா எம்ஜிஆர் அவர்கள் பாதையில் நான் போறேன், என்னுடைய பாதை நிதானமானது, தெளிவானது, உறுதியானது, எந்த மாற்றம், என் வழி தனி வழின்னு சொல்லல. உங்களுக்கு புரியல, நான் வேற இடத்துல தொண்டன் தான் அப்படிங்கிறாரு. ஆனா என்னுடைய பாதை தெளிவானது. அதுதான் சொன்னேன், அவர் உறுதிப்பாடா இருக்கிறாருங்கிறது நமக்கு தெரியுது. ஆனால் நீங்கள் எல்லோரும் ஆசைப்படுவது போல அவர் உடைச்சிருவாரு, பிளந்துருவாரு, இங்க நடக்காதுன்னு நான் சொல்ல வரேன். எவ்வளவுதான். அதனாலதான் அந்த நிதானத்தை கடைபிடிக்கிறான்னு சொல்லுவார். ஒரு இளந்தாரியா வந்து சின்ன பிள்ளையா இருந்துச்சுன்னா அப்படின்னு அவர் ரொம்ப பழுத்த ஒரு பழம் அப்படிங்கிற நிறைய பார்த்தவருங்கிறதுனால எம்ஜிஆரை பார்த்தவர், ஜானகியை பார்த்தவர், ஜெயலலிதாவை பார்த்தவர், எடப்பாடி பழனிசாமியும் பார்த்தவர், சசிகலாவையும் பார்த்தவர், இவ்வளவு வரையும் தலைமையில வச்சு பார்த்தவர். அப்போ ஒவ்வொருத்தருடைய கேரக்டர் டிஃபரன்ஸும் அவருக்கு தெரியும். அதனால வந்து கண்ணு முன்னாடி இன்னும் சொல்ல போனால் அவருடைய ஒரு சின்ன பங்களிப்பு சேர்ந்து அணில் மாதிரி இருந்துச்சு. திரு ஓபிஎஸ் அவர்கள் எமர்ஜ் ஆகி 2வது தர்ம யுத்தம் பண்ண பீரியட்ல அதற்கு வந்து ஒரு இன்டைரக்டான ஒரு மூலமுதற் காரணமாக இருந்தவரே திரு செங்கோட்டையன். அவர் ஊர்ல வச்சு நடத்தின ஒரு பொதுக்கூட்டத்தில் தான் இவர் வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கு அப்படின்னு ஒரு எண்ணம் ஏற்பட்டு அவர் வந்து அங்கே கொங்கு பெல்ட்லேயே நமக்கு ஒரு பார்வை இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் கிளம்பி தான் அதுக்கப்புறம் வேற நடக்குது. ஸோ இவருக்கு தெரியும் எவ்வளவு தூரம் போனா எவ்வளவு தூரம் முட்ட முடியும், எவ்வளவு வேகம், எவ்வளவு குதிரை திறன், இது எல்லாமே அவருக்கு தெரியும். அதனால உணர்ச்சி சாப்பிட மாட்டார். திரு வேலுமணி அவருடைய இல்ல திருமணத்தை பொறுத்தவரை நம்ம கண்கூடா பார்த்துருக்கணும். ஸ்டாலின் போனார்னு அப்புறம் எடப்பாடி பழனிசாமி வேற இடத்துக்கு போவார். அப்புறம் இப்படி நிறைய பேர் நேரத்துக்கு போவாங்க. ஒவ்வொருத்தரும் நாங்கள் நீ கல்யாணத்துக்கு வந்துட்டீங்களா, நான் ரிசப்ஷனுக்கு வந்துறேன், ஒவ்வொரு நாள் பார்த்து நான் எனக்கே இன்னைக்கு 3 ஈவெண்ட் இருந்துச்சு. நான் எப்படி போடும்போது காலைல எங்கே போயிடுவோம், மதியம் இங்கே போயிடும்போது அப்ப இதை அவர் புறக்கணிறாங்க. அவருடைய இயல்பால் நடந்தது நம்ம கடந்து போக முடியுமா? ஏன்னா அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துல தொடங்கி அதற்கு பிறகு எங்கேயுமே 2 பேரும் ரொம்ப நட்புறவோட அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துடைய பாராட்டு விழாவில் தன்னுடைய அதிருப்தியை அவர் வெளிப்படுத்திட்டார். அதுல ஒன்றும் குழப்பம் இல்லை. அதை நம்ம ஒளிச்சு மறைச்சு பேசக்கூடாது. நான் இன்னமும் சொல்றேன், அவருக்கு சில வருத்தங்கள் இருக்குங்கிறத நான் பதிவு பண்றேன். அதுல நம்ம அவரே பதிவு பண்ணிட்டேன். அதுல நம்ம பூசி முழு இருக்குங்க, ஒண்ணுமே கிடையாது. ஆனால் அது குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய தகராறு. உறவை பேணக்கூடியவர்கள் வேற பேசுவார்கள், விவாகரத்து செய்யறவர்கள் வேற பேசுவார்கள். நான் சொல்ல வரேன், அவர் விவாகரத்து விரும்பல, அவர் வந்து உறவை தான் பேண விரும்புறாங்க. அது தலைமைக்கும் புரியும், தெரியும். அதனால சரியாகும். அந்த கோவப்பட்டு இருக்கும்போது இப்ப என்ன பேசினாலும் தப்பாகும். அதனால அது வந்து கூலிங் பீரியடுக்காக எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். இதுல இடையில நிறைய தூபம் போடுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. டிவிக்கு எழுப்புறோம், அதே தான். தமிழ்நாட்டில் வேற எதுவுமே நடக்கல, இந்த ஒன்று தான் நடக்குன்னு எல்லாரும் கிளம்பிட்டு இருப்பாங்க. பட்ஜெட்ல என்ன கிடைச்சது, விவசாய பட்ஜெட்ல என்ன இருக்குது, 9 லட்சம் கோடி ரூபாய் கடனை எப்படி அடைக்க போறாங்க, இந்தியாவிலே நம்பர் 1 கடன் வாங்குற மாநிலம் தமிழ்நாடு, அதை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டோம். செங்கோட்டையன் உங்க விழாவுக்கு வந்தாரு, இதுதான் கவலைப்படுவோம். இது நம்ம புரிஞ்சுக்கிறோம், அவங்களுடைய தன்மை நோக்கம் என்ன புரிஞ்சு. நம்ம ஏடிஎம்கே தவிர தமிழ்நாட்டில் பேசுற விஷயம் இல்லை, நம்ம நிக்கிறோம். இருக்கட்டும், ஒண்ணு தப்பு. அதை தாண்டி அங்க நம்ம நடக்காது. ஏன்னா எல்லாத்துக்கும் தூபம் போடுறதுக்கு வந்து அது அங்க உள்ள ஒண்ணு இருக்கணும், அப்பதான் அது புகையும். நம்ம ஊதலாம், ஆனா அது உள்ள இருந்தா தானே புகையும். நம்ம எவ்வளவு ஊதாலும் அது புகையாதுன்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா நீங்களே பேசும்போதும் கூட உங்களுடைய பேச்சுல நீங்க நினைக்கிற எதையும் இப்போதைக்கு அண்ணன் செய்ய மாட்டாரு அப்படின்னு ஒரு வார்த்தை இப்போதைக்குங்கிறத ஒரு அழுத்தி சொல்றேன். நான் வந்து அதான், ஏன்னா நான் வந்து அவருக்கு பின்னணியிலையோ அவரை தூண்டி விடுற இடத்துலயோ நான் இல்லை. நான் அவரை கணிக்கிறேன், அதனால செய்ய மாட்டாருங்க நான் தெளிவா இருக்கேன். இப்போதைக்கு என்னன்னா நீங்க ஆசைப்படுற மாதிரி நடக்காது. அப்பயுமே எதுவுமே எப்படின்னா நான் தெரியுன்னு சொல்லல. விஜய் வந்து தனியா போட்டியதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. அதிமுகவுடைய முதல் வாய்ப்பு விஜயா இருக்காரு. அப்ப அதிமுக பாஜக அதிமுக விஜய் கூட்டணி வருமானா வரலாம், வராதுன்னு நான் எப்படி சொல்லுவேன்? இன்னைக்கு தேதிக்கு இல்ல, 2026 ஜனவரியில தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். இவ்வளவுதான் என்னுடைய. அப்ப திரு செங்கோட்டையன் பண்ண மாட்டாரு, பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்றதுக்கு நான் யாரு? நான் அவருக்கு பின்னாடியும் இல்லை, அவருக்கு தூண்டி விடும்ல. நான் ஒரு பார்வையாளர் வெளியில நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அவருடைய நட்பு உறவுலாம் இருக்கிறதுனால நான் பேசிக்கிட்டே இருக்கேன். அது போக எங்களுக்கு அவங்கள தெரியுங்கனால நான் அவரை 25 வருஷமா பார்த்துட்டு இருக்கேங்கனால நான் ஒரு விஷயத்தை கணிக்கிறேன். இவ்வளவுதான். இதுல நான் இப்படி பேசுங்கண்ணே, நீங்க அப்படி வாங்கினே, அது என்னுடைய பிசினஸ் கிடையாது, என்னுடைய வேலை கிடையாது. ஐ எம் நாட் பெய்ட் ஃபார் தட். எனக்கு அதுல எந்த குழப்பமும் கிடையாது. அப்ப நான் அதை பத்தி ஏன் யோசிக்கணும்? அப்ப நான் என்ன கணிக்கிறேன், அண்ணன் வந்து கோவப்படுவாரு, உணர்ச்சிப்பட மாட்டாரு, எமோஷனல் டிசிஷன்ஸ் வந்து எடுக்க மாட்டாரு. அவர் நிறைய பழுத்து ஒரு அரசியல் தலைவர். அதை தான் நான் யோசிக்கிறேன். பேசிக்கா நம்ம ஏற்கனவே இதே மாதிரி ஒரு பேட்டிலையும் கூட நீங்க குறிப்பிட்டீங்க, அவர் ரிபல் கிடையாது, புரட்சி எல்லாம் பேச மாட்டாரு, கட்சியில இருந்து வரைக்கும் ஏதாவது பேசியிருக்கிறாரா? எடப்பாடி பழனிசாமி போல 1000 பேரை பார்த்தவன் நான் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா அது வந்து புரட்சியில வந்து நிற்கும். அதாவது தலைமைக்கு எதிரான ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்றால் செங்கோட்டையனை சுற்றி வந்துதான் ஆக வேண்டும்னு பேசினது அவர் தான். எம்எல்ஏ கோட்டையை பிடிக்க வேண்டும் என்றால் செங்கோட்டையனை சுற்றி வந்துதான் ஆக வேண்டும்னு பேசினவர் அவர் தான்.
இது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்னு பேர் சொல்லல. அதற்கானது கூட நீங்க மேபி வேற ஏதாவது நம்ம ஆங்கிள் நம்ம பார்க்க முடியும். எம்எல்ஏக்கள் கூட்டத்தை புறக்கணிக்கிறாரு, அதிமுக ஆலோசனை கூட்டத்தை புறக்கணிக்கிறாரு. நம்பிக்கையில்லா தீர்மானம் கடைசி நொடி வரைக்கும் ஒரு ஆதரவு அளிப்பாரா இல்லையாங்கிற ஒரு அச்சத்தை, ஒரு விவாதத்தை யோசிச்சுட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் வெளியில இருக்கிறவங்களுடைய கனவு. நிகழ்ச்சியில அவர் சிக்கல்ல இருக்கேன், இக்கட்ல இருக்கேன்னு சொல்றாரு. அவர் அப்பாவுக்கு ஆதரவா ஓட்டு போட்டுருவாரா என்ன? டெஃபினட்டா மாட்டார். அவரே அந்த மனுவை கொடுத்தவர்ல ஒருத்தர். எஸ், இவ்வளவுதான். நீங்க அதெல்லாம் நீங்க அதான் நீங்கள் ஆசைப்படுவது. ஓபிஎஸ் அதிமுகவோட தீர்மானத்துக்கு தான் ஆதரவா. அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். நீங்க வந்து அவர்களுடைய நோக்கம் ரொம்ப தெளிவானது. அதுல வந்து தூண்டி விடுறவங்களால எவ்வளவு பாதிப்புன்னு திரு ஓபிஎஸ் அவர்கள் நேரம் புரிஞ்சிருப்பாரு. அதெல்லாம் பார்த்தவருங்கனால திரு செங்கோட்டையன் நிதானமா இருப்பார். செங்கோட்டையனை சுற்றி வரவங்களும் எந்த கருத்தும் எந்த குழப்பம். ஜெயலலிதா அவர்கள் 10 முறை அவரை ஓரம் கட்டி 10 முறையும் திரும்ப சேர்த்திருக்காங்க. புரியுங்களா? எலெக்ஷனுக்கு வந்து கேம்பெயின் கவர் வச்சிருப்பாங்க, மினிஸ்ட்ரி கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் திரும்பி வந்து ஒரு கிரைசிஸ் வந்துச்சுன்னா அவரை போய் அசைன் பண்ணி விட்டா அது என்னன்னு பாருங்கம்பாங்க. அப்புறம் வேதம் கொடுக்க. இது நடந்திருக்கு. ஆனா அவர் நிதானமான ஒரு தொண்டன். அவர் வந்து ஒரு போர் வாழ். அவர் வந்து எங்கனாலும் பயன்படுவாருங்கிறது அவருக்கு தெரியும். அவர் பயன்படுத்தினு தெரியும். நான் திரு சீமானுக்கு பிறகு குறிப்பிட்ட போது சொன்னேன், எல்லாரையும் துரோகி போட்டி நட்டம் உங்களுக்கு அப்படின்னு. அவ்வளவுதான். எனக்கு அவர் கட்சி வளர்க்கறது என்னுடைய நோக்கம் இல்லை. ஆனா இயல்பு ஒரு படை நடத்துறது வேற, ஒரு கட்சி நடத்துறது வேற. அப்ப திரு எடப்பாடி பழனிசாமி வந்து நான் மட்டும் போது நினைச்சாருன்னா சரியில்லை. ஜெயலலிதாவே அப்படின்னு நினைக்கல. உங்களுக்கு புரியுங்களா? நான் அதுதான் ஜாலமாடியா கூட்டிட்டு காட்டினேன். ஜெயலலிதா அவர்களை கண்ணா பின்னான்னு விமர்சனம் செய்தவர்களையே அவர் வந்து பெரிய பதவி கொடுத்த அழகு பார்த்தவர் ஜெயலலிதா. நேரடியா கண்ணா பின்னான் எதிர் துருவத்தில் போனபோது அப்படிப்பட்டவர். எஸ் எஸ் சந்திரனுக்கு பதவி கொடுத்தாரு, ராதாரவிக்கு பதவி கொடுத்தாரு, காளிமுத்துக்கு பதவி கொடுத்தாரு, பல பெருமக்களுக்கு பதவி கொடுத்தாரு, ஆரம்பீரப்பன் உள்ள வச்சிருந்தாரு. எவ்வளவு செஞ்சாங்க ஜெயலலிதா. ஸோ இவங்க எல்லாம் கடுமையான விமர்சனம் பண்ணவங்க பர்சனலா நேரடியா. இப்போ இதை மாதிரி மறைமுகமா ஜாடமாடியான அவர்களையெல்லாம் உள்ள கூட்டு அழகு பார்த்தவர் ஜெயலலிதா. அப்ப என்ன புரிஞ்சுக்கணும்? அரசியல்ங்கிறது நீங்க ராஜதந்திரம் முக்கியம், எமோஷன் இல்லை. அப்ப அது அந்த தெளிவு வந்து திரு எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கும், திரு செங்கோட்டையனுக்கு இருக்கும். நான் நம்புறேன். ஏன் அவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை நடக்க மாட்டேங்குது சார்? இப்போ ஒரு பிரச்சனை இருக்குன்னா எல்லாமே அவங்களே பேசணுங்கிற அவசியம் இல்லை. உறவுகள் நட்புகள் பேசுவாங்க. நீங்க வந்து ஒரு கணவன் மனைவி உறவு கணக்கு வச்சுன்னா நீங்க வந்து சரியில்லைன்னா 2 பேரும் பேசினா அது முட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு. நீ அப்படி செய்யலாம். அது வெளியில உறவுகள்கிட்ட சொல்லும்போது அங்க சரியான ஆட்கள் ரீச் பண்ணும்போது நீங்க சொல்றீங்களா, வேலுமணி போய் பேசுவாரு, தங்கமணி போய் பேசுவாரு, செல்வம் மத்தவங்க போய் பேசுவாங்க. அப்படி பேசி வந்து அது சரியாயிடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாதை தெளிவானது, பயணம் உறுதியானது, வெற்றி முடிவானது, எந்த குழப்பம் இல்லை. ஆமா, அது நான் 100% ஏற்கு. என் பாதை தனியானதுன்னா நம்ம பேசணும். என்ன பாதை? ஒரே பாதை. எந்த பாதை? எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வராகிறதா? அவன் ஏன் இருக்கக்கூடாதா? உங்களுக்கு அதுல ஆட்சி இருக்கு. என்னால புரிஞ்சுக்க முடியல. அப்படி இருக்குன்னா அவர் வந்து புகழைப்பாரவர், ஜெயலலிதா அவர்களின் புகழைப்பாரவர், எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வராக்க நான் உழைப்பேன்னு பேசியிருக்க முடியும். உங்க மேடையில பேசியிருக்க முடியுமான்னு தெரியல. நிறைய வாய்ப்புகள். அவர் வந்து நான் ஏற்கனவே எங்களுடைய ஏவியில போட்டது போல, பல மேடைகள்ல சொன்னது போல, அவருக்கு வந்த வாய்ப்பை வேண்டாம் என்று விட்டு கொடுத்தவர். திரு எடப்பாடி பழனிசாமிக்கு முன்னால வாய்ப்பு இவருக்கு தான் வந்தது அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வமாக பதிவு பண்ணப்பட்டிருக்கு. நான் தந்தி தொழில் இருந்தபோது ஜெயலலிதா அவருடைய அண்ணன் மகன் இதை ஆன் ரெக்கார்டு பதிவு பண்ணியிருக்காரு. நாங்கள் எல்லாருமே சேர்ந்து முதல்ல வந்து திரு செங்கோட்டையனை தான் நாங்கள் சொன்னோம். அவர் பல காரணங்களுக்காக நான் செங்கோட்டையன் அவர்கள்ட்டே ஒரு நீண்ட பேட்டி எடுத்திருக்கேன். அதுலேயே வந்து கட்சி உடஞ்சிடக்கூடாதுன்னு நினைச்சோம், ஒன்னா இருக்கணும்னு நினைச்சோம் அப்படின்னு அவரே பதிவு பண்ணியிருக்கிறார். அதை தான் நான் சொல்லுறேன். அப்போ அப்படிப்பட்ட ஒரு முடிவில் எடுக்கிறவர் கட்சி விளவணும் உடையணும்னு நினைச்சிருந்தாலும் அவர் என்ன பண்ணியிருப்பார் நான் சொல்ல வரேன். அதனால ஒரு பாதை உறுதியானதுன்னு அவர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தன்னோட ஜூனியர் தெரிஞ்சு அவரோட அமைச்சர் தான் உட்கார்ந்தார், கல்வி அமைச்சரா. அவர் தெரியாதா இவர் ஜூனியர்னு? செம்மலை அந்த தானே கோவப்பட்டாரு. செம்மலை வந்து எதுக்காக வந்து நீங்க வந்து அங்கிருந்து கிளம்பி வந்தார், சேலத்தில் கூவத்தூர்ல இருந்து எது கிளம்பி வந்தார் ஓபிஎஸ் கிட்ட? செம்மலையோட ரொம்ப ஜூனியர் எடப்பாடி பழனிசாமி. செம்மலை எப்பி எம்ஜிஆர் பேர்ல இருந்து உட்கார்ந்துருவார். இவர் மூலம் சொன்னா அந்நேரம் ஒரு எமோஷனல் டிசிஷன் எடுத்தாரு. எங்களை போன்ற மக்கள்கிட்ட பேசல, கேட்கல, அப்புறம் படம் கொண்டாரு. அப்புறம் அவர் வந்து புரிஞ்சுக்கிட்டாரு, ரைட் நம்ம ஏற்றுக்கொள்ளதான் சமாதானம். அதான் அங்கதான் திரு செம்மலை வந்து அந்த நாள தப்பானாரு. திரு செங்கோட்டையன் அதை பண்ண மாட்டாருன்னு சொல்லுவேன். நான் ஓபிஎஸ்ஸோ செம்மலையோ உதாரணம் சொல்றேன். இதெல்லாம் பார்த்தவர் செங்கோட்டையன் சொல்லுவேன். எமோஷனல் டிசிஷன் எடுக்கக்கூடாதுன்னு அவர் ரொம்ப நல்லா தெரியும். அவர் தான் சட்டமன்ற குழு தலைவராக எடப்பாடி பழனிசாமியே அறிவிச்சார்னு நினைக்கிறேன் செய்தியாளர். ஏன்னா இதுதான் காரணம். சசிகலாவுக்கு தெரியும் யாருன்னு, செங்கோட்டையன் யாருன்னு. உங்களுக்கு புரியுங்களா? இன்னும் சொல்ல போனா செங்கோட்டையனை சசிகலா கம்பல் பண்ணி வைக்க சொல்லியிருந்தாங்கன்னா இந்த பிளவே நடந்திருக்காரு. அதற்கு பிறகு ஒன்று நடந்துச்சுல, சசிகலா காலி, இப்போ டிடிவி காலி, ஓபிஎஸ் காலி, அதுவே நடந்திருக்காரு. திரு செங்கோட்டையன் அதை கம்ப்ளீட்டா வேற மாதிரி டீல் பண்ணியிருப்பார். அவருக்கு வந்து இது தெரியும், நமக்கு வந்து இது வேற மாதிரி இதை கொண்டு போகணும் தெரியும். ஒவ்வொருத்தருக்குமான ஒரு அப்ரோச் இருக்கு. ஜெயலலிதா வேற, எம்ஜிஆர் வேற, எடப்பாடி வேற. அதுல வந்து இவர் இன்னும் வேற மாதிரி கொண்டு போயிருப்பாரு. இவர் வந்து இன்னாரும் எல்லாரும் ஒருங்கிணைச்சு கொண்டு வரக்கு முயற்சி பண்ணியிருப்பார். சசிகலா உள்ள இருக்கட்டும், டிடிவி உள்ள இருக்கட்டும், ஓபிஎஸ். அதுதான் அவருடைய எண்ணம்னு நினைக்கிறேன். இருக்கலாம். அவர் வந்து ஒருங்கிணைந்த அதிமுக எல்லாரும் இருக்கணுங்கிறதுல ஒன்றும் குழப்பம் இல்லை. இனிமே டிடிவி வர்றதுக்கான எந்த வாய்ப்பும் கிடையாது. திருமதி சசிகலா வந்து அவங்க தனியா ஒதுக்கிட்டாங்க. இனிமே அதுக்கான ஸ்பேஸும் கிடையாது. ஓபிஎஸ் மட்டும் உள்ள வாய்ப்பு இருக்கு. நான் தான் சொன்னேன், ஒரு வாய்ப்பு திரு இபிஎஸ் தன்னுடைய மனம் மாறுவாருன்னா இந்த ஒண்ணுல தான் மாறுவாருன்னு நான் நினைக்கிறேன். ஓபிஎஸ் திரும்ப சேர்க்கிற பத்தி அதுக்கு இனிமே இப்போ வந்து ஓபிஎஸ் தான் சில தியாகங்களை பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா அவருக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளும் அவருக்கான சொல்லப்பட்ட பதவிகளும் வேற.
இனிமே அது வந்து வேற சொல்லப்படும். இப்போ அது வந்து டூ ஃபேர், அது ரொம்ப தள்ளி போயிருச்சு. அப்போ வந்து அவர் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி இறங்கி வருவாரான்னு பார்க்க இப்போ அவர் தான் இறங்கி வர வேண்டிய நிலைமையில் இருக்காங்க. கரவேட்டி கூட கட்ட முடியாத நிலைமைக்கு போயிட்டார். அவருக்கு வந்து அவர் வாழ்க்கையில பெரிய முள்ளா அதுதான் குத்திட்டு நம்மளை ஏடிஎம்கேக்காரன்னு சொல்ல முடியாமல் போயிருச்சு அப்படின்னு ஒரு காலம் பூரா நம்ம வந்து விவரம் தெரிஞ்ச வயசுல வந்து ஏடிஎம்கேடிஎம்னு சொல்லிட்டு தான் தலைவர் முன்னாடி போனோம், தலைவி பின்னாடி போனோம், இப்படி ஆச்சுன்னா அவருக்கு வந்து முதல் கவலை ஏதாவது இருக்கு. அப்போ வந்து கரவேட்டி கட்டிட்டு அவர் அதிமுக காரராக அவர் ஊருக்குள்ள பிரயாணம் பண்ண தான் முதல்ல விரும்புவார். அதனால ஒரு காம்ப்ரமைஸ் பண்ண தான் இருக்கு. இபிஎஸ் ஒன்று இறங்கி வந்தாலும் இதாக தான் இருக்கும். இந்த சமாச்சாரங்கள்லாம் தெரியுங்கிறதுனால செங்கோட்டையின் எந்த விதமான நீங்க நினைக்கிற மாதிரி நீங்க என்ன, நான் உங்களை சொல்ல வரல, உங்க பெருமக்கள்லாம் ஆசைப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. பல வேடிக்கை மனிதரை போல் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? நான் அதுக்கு முந்தின வரியை தான் அவர் வந்து பாரதியாருடைய வரிகளா சொல்றார். நான் ரொம்ப நிதானமா இருக்கேன், உறுதியா இருக்கேன், தெளிவா இருக்கேன். இல்ல இந்த டைலாக் வந்து இவர் வந்து தனியா வந்து முதல்வர் வேட்பாளரா அறிவிப்பாங்கன்னு சொல்ற அளவுக்கு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கா இல்ல எடப்பாடி பழனிசாமி? வெளியில எல்லாரும் பேசிக்கிட்டே போக வேண்டியதான் அவர்களை. யூ cannot take me granted, இதான் அவர் மெசேஜ். நீங்கள் என்னை போகிற போக்குல டீல் பண்ண முடியாது. அதுதான் அந்த விஷயத்தை யாருக்கு சொல்றாருன்னு எடப்பாடி பழனிசாமிக்கு, அதிமுகவுக்கு. நான் அவருடைய எண்ணங்களை அவர் ரொம்ப சரியா வெளிப்படுத்துறான்னு சொன்னேன். வெளிப்படுத்தினார் நான் சொன்னேன். அவர் வந்து வெளிப்படுத்தலாம் நம்ம சொல்லி நான் எங்கேயா பூசி பண்ண அவருக்கு ஒண்ணுமே இல்லைங்க, நல்லா இருக்கிறார் நான் சொன்னேன். அதிருப்தி வருத்தம் இருக்கிறது, கச்சிதமாக வெளிப்படுத்தினார் நான் சொல்றேன். அவர் வெளிப்படுத்தவே இல்லையே, எங்க அதிருப்தி இருக்கு நான் கேட்கவே இல்லையே. நான் அப்படின்னா சார் என்ன சார் உங்களுடைய முட்டு கொடுக்குற ஒரு அளவு வேண்டாமா நீங்க யோசிக்கணும். இல்ல எல்லாரும் இப்படி எதிர்பார்க்கறாங்கன்னு சொல்லும்போது அங்க எதுவுமே இல்லாம எல்லாரும் பேசலையே அப்படிங்கிற கேள்வி. எல்லாரும் ஆசைப்படுறீங்க அதனால பேசுறீங்க. அவர் ஆசைப்படுறது மட்டும் இல்ல, அபிலாசப்படுறது மட்டும் இல்ல, அவர் ரொம்ப நிதானமா இருக்கும். நம்ம வந்து ஆசைப்பட்டு மட்டும் போய் நிக்க கூடாதுன்னு அவருக்கு தெரியும். ஆனா ஆசை இருக்கு. அப்படி போய் நிக்காதவரும் சொல்ல வரேன். ஆசை இருக்குங்கனால ஒண்ணு செஞ்சிட முடியாது, அபிலாசம் இருக்குனால நீங்க ஆசைப்படுவீங்க அவர் கொண்டு வந்து அவருக்கு தெரியும். எது நான் சொன்னேன், அவருக்கு அவருடைய உயரம் அவருக்கு தெரியும். அதனாலே அவர் பணிந்து போகிறார், அவர் வந்து சமாதானமா போகிறாருங்கனாலேயே அவரை நீங்க பலவீனமா கருதக்கூடாது. அது வந்து எந்த கட்சி தலைமைக்கு நல்லது. அது எடப்பாடி பழனிசாமி, அதுதான் உங்களுக்கு நான் நம்ம சீமான உள்ள உதாரணம் சொன்னேன். யாருமே நான் பார்த்துக்கிறேன் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குள்ளாயிருக்குன்னு கம்யூனிஸ்ட் கட்சி விமர்சனம் பண்ணுது. எங்களுக்கு கொடியேற்ற கூட உரிமை இல்லையா அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் பேசுது. ஆனா முதலமைச்சர் வந்து அப்ப நம்ம வேலையை பார்த்து போன்னு சொல்லல. புரியுதுங்களா? பிறந்த நாள் கூட்டி எல்லாரும் வச்சுட்டு எல்லாரும் தனித்தனியா வணக்கம் சொல்லிட்டு எல்லாரும் சொல்ல. அதுதான் கட்சி தலைமை, அதான் கூட்டணி தலைமை. ஏன் இவர்களால் இந்த பீரங்கியை உடைக்க முடியல அப்படின்னா அந்த காரணம் அவருடைய அரவணைச்சு போற. அப்ப திரு ஸ்டாலின் என்ன செய்யறாருங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்ப உங்களுக்கு வேணா நீங்க செய்யணும், வேண்டாம் விட்டுட்டு போங்க. என்ன படிச்சு எல்லாரும் கலைவதற்கு காலம் சொல்லிட்டு எல்லாரும் கழட்டி விட்டு போங்க. யாரும் வேண்டாம் எல்லாரும் கட்சி உடைச்சிட்டு போங்க. ஒரு டிடிவி போனாரு, ஒரு சசிகலா போட்டோம், ஒரு ஓபிஎஸ் போட்டோம், ஒரு செங்கோட்டையன் போட்டோம். எல்லாம் அப்ப கட்சி எப்படி ஓகன் வந்துருமா? அதிமுகவுடைய ஓட்டு குறைஞ்சிருக்குங்கிறத மனசாட்சி உள்ள கணக்கு தெரிஞ்சு யாரும் மறுப்பாங்களா? அது சசிகலா வாழையா, டிடிவி ஆலையா, ஓபிஎஸ் ஆலையா, இல்லாட்டி நம்ம தப்பா, இல்லாட்டி ஏதோ வச்சு குறைஞ்சிருக்கா இல்லையா? அப்ப அதை ஒன்னொன்னு பண்ணி கூட்டுறதுக்கு வழி பார்க்கணுமா, பரவாயில்ல சொல்லிட்டு போகணுமா? இன்னைக்கு விஜய் கூட்டணி வேணுமா வேண்டாமாங்கிற கேள்விக்கு எதுக்கு வந்துருக்கீங்க? விஜய் அது நான் நிப்பேன் பாஜக நிக்கலாம்ல. நீங்க ஏன் உங்களால முடியல? கூட்டணியே கிடையாது. பாஜக எல்லாரும் கேட்டிருக்காங்க, விஜய் கூட கூட்டணியே கிடையாது. அதிமுக தனித்து கலந்து திமுக தோற்கடிக்கும் சொல்லுங்க. தெரியும்ல உங்களுக்கு நிதர்சனம். அப்ப நீங்க அரவணைச்சு போறதுக்கு இல்லாம நீங்க சண்டை போட்டு பண்ணி யாருக்கு நட்டம்? இப்ப செங்கோட்டையன் அவர்கள் இப்படி ஒரு ஸ்டாண்ட்ல இருக்கிறாரு. நீங்க சொல்ற மாதிரி நான் வேடிக்கை மனிதனை போல் வீழ்வேன் என்று நினைப்பாயா அப்படின்லாம் கேள்வி கேட்கிறாரு. ஆனா அதுக்கப்புறம் ஒரு சாஃப்ட் டோன்லயே போயிடுறதுங்கிறது செங்கோட்டையன் ஆதரவாளர்கள்ட்ட என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படும்? அதனாலதான் அவர் ரிபல் இல்லைன்னு சொல்றேன். எல்லாருக்குமே அவரை தெரியும். அந்த மாவட்டத்திலே 12 எம்எல்ஏ அவர் பின்னாடி நிக்க மாட்டாங்க. அவருக்கு ஆதரவு கிடையாது இருக்குல்ல. அவருக்கு தெரியும் அண்ணன் வந்து சமாதானம் ஆயிடுவாருன்னு தெரியும். ஏன்னா ஒரு சண்டை கோழி கிடையாது. டெய்லி ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி அப்புறம் இன்னைக்கு என்ன பண்ண போறேன், இன்னைக்கு என்ன பண்ண போறேன், வா நம்ம பண்ணுவோம், நான் போறேன், அப்படி ஒரு ஆள் சேர்க்கிறவர் இல்லை. அவருடைய மாவட்டத்தில் அவருக்கு பழக்கம் உண்டு. அவருடைய கொங்கு பெல்ட்ல அவருக்கு நல்ல ஒரு செல்வாக்கு உண்டு. தமிழ்நாடு முழுக்க அவர் யாருன்னு தெரியும். ஆனா அது ஒரு நாளும் அவருக்குன்னு பயன்படுத்திட்டே இல்லை. அதான் சொன்னேன் உங்களுக்கு ஏற்கனவே ஜெயலலிதாவே இவரை பரமளவு ஓரங்கட்டி உட்கார வச்சிருக்காங்க. அப்போ கூட ஒரு ரிபல் பண்ணது கிடையாது. திரு எஸ்டிஎஸ் ரிபல் பண்ணியிருக்காரு, நெடுஞ்செழியன் ரிபல் பண்ணியிருக்காரு, இது மாதிரி நிறைய பேர் ரிபல் பண்ணியிருக்காங்க. இவர் ஒரு நாள் ரிபல் பண்ண கிடையாது. ஆரம்பீரப்பன் ரிபல் பண்ணியிருக்காரு, பண்ருட்டியார் ரிபல் பண்ணியிருக்காரு, திருநாவுக்கரசர் ரிபல் பண்ணியிருக்காரு. இவங்க எல்லாருமே வேற ஒரு இடத்துல வேற ஒரு தலைவர்கிட்ட போட்டிருக்காங்க, தனி கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, வெளியே போயிருக்காங்க, சேர்ந்துருக்காங்க. இவர் அதை பண்ணதே கிடையாது. செங்கோட்டையன் நீங்க யூ ஆர் நாட் மினிஸ்டர், சரிங்கம்மா. செங்கோட்டையன் யூ ஆர் த மினிஸ்டர், ஓகேங்கம்மா. அவர் அப்படிதான் பழகுவார். அது ஒன்றும் பிரச்சனை. கட்சி தலைமை ஜெயலலிதாவுடைய செல்வாக்கு, எம்ஜிஆர் செல்வாக்குன்னு அவருக்கு தெரியும். அவர் வந்து ஆஹா ஓகுன்னு ஆசைப்பட்டு நின்றவர் இல்லை. அன்னைக்கு செங்கோட்டையன் முதலமைச்சராக அறிவிக்கப்பட்டிருந்தா எடப்பாடி அவர் கீழே தான் உட்கார்ந்திருப்பாரு. அவருக்கும் தெரியும் எடப்பாடிக்கு அந்த வாய்ப்பு வந்து பயன்படுத்திக்கணும். இல்ல ஜெயலலிதா அவர்கள்ட்ட இருந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட இருப்பாரான்னு கேட்கிறேன். அந்த அதை எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய நடத்தையை பொறுத்தது. நான் இன்னைக்கு வரைக்கும் எந்த ஆபத்தும் காணல. பட் நாளைக்கும் நீங்க வளைச்சிருக்கீங்க. ஒரு எம்ஜிஆர் அவர்கள் சொன்னதா ஒரு கோட் சொல்லுவாங்க, ரொம்ப ஆச்சரியமா நான் பல யோசிச்சிருக்கேன். முடியும் வரை வளைந்து கொடு, ஒடியும் நிலை வந்தால் நிமிர்ந்து நில். முடிஞ்சது விட்டு கொடுக்கறது தப்பே கிடையாது. முடியும் வரை வளைந்து கொடுன்றார். எவ்வளவு முடியுமோ பிளெக்சிபிளா போ, உடஞ்சிருவாங்க நிமிர்ந்துரு.
உங்களுக்கு மூங்கில் தான், அப்படியே வாச்சிக்கிட்டே வாங்க விட்டீங்கன்னா டம்முன்னு வந்து நிற்கும். கொஞ்சம் கொஞ்சமா வளைஞ்சிட்டு இருக்கிறாரு. இன்னும் அவர் ஏற்கனவே வளைந்து கொடுக்கக்கூடியவர் தான். உங்களுக்கு அது பணிவாவோ கோழைத்தனமோ உங்களுக்கு தோணலாம். நீங்க தனி கட்சி ஆரம்பிச்சு உங்க வீரத்தை காட்டிக்கங்க. அவர் வந்து ஒரு கட்சி ஒரு கட்டமைப்புனா 1 4 இருக்கும், 4 பேர் 4 கருத்து சொல்லுவாங்க நினைக்கிறேன். அதைத்தான் திரு எடப்பாடி பழனிசாமி புரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் ஒரு கருத்து இருக்கும், எல்லாருக்கும் ஒரு முரண் இருக்கும். 2024 அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தவிர மற்ற எல்லாரும் பிஜேபி கூட்டணி விரும்புனாங்களா இல்லையா? அது வெளிப்படையா எல்லாருக்கும் தெரியுமா? அப்ப திரு எடப்பாடி பழனிசாமி வேண்டாம்னாரா இல்லையா? நட்டம் எல்லாரும் பார்த்தாங்களே. அப்ப அடுத்து என்னன்னு செய்யணும்ல, அவ்வளவுதான். எனக்கு ஒரு கருத்து இருக்கலாம், நான் வந்து ஏன் சொந்த கம்பெனி நடத்தினா அப்படித்தான் பாடுவேன்னு சொல்லிட்டு போலாம். நான் நடத்துற கட்சி, அப்ப எல்லாருடைய கருத்துக்கும் உள்ள கொடுக்கணும். அப்ப திரு செங்கோட்டையன் சொல்லி என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்கணும். அவர் போனா போயிட்டு போறாரு, அது சரி கிடையாது. பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறியதற்கு பிறகாக மோஸ்ட்லி அதிமுக இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் பாஜக எங்க கூட்டணியில இருந்தனாலதான் நாங்க தோத்தோம் அப்படின்னு நிறைய நாள் பேசினது. இன்னும் குறிப்பா சொல்ல போனோம்னா, ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் செங்கோட்டையன் அவர்கள் பொறுப்பாளராக இருக்கும்போது பாஜகவின் புகைப்படங்களை பயன்படுத்த வேண்டாம்லாம் அவர் அறிவுரைகள் சொன்னதாலாம் கேள்விப்பட்டோம். ஆனா உங்களுடைய சாணக்கியன் நடத்தின நிகழ்வுல பிரதமர் மோடி அவர்களை ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பொதுவெளியில ரொம்ப சிறப்பா புகழ்ந்து பேசியிருக்கிறாரு. அது என்ன குறிக்கும்? அது எல்லாமே பொலிட்டிக்கல் மெசேஜ். இதுதான் பொலிட்டிக்கல் மெசேஜ். பாருங்க, நீங்க வந்து என்னை டேக்கன் கிராண்டடா எடுத்துட முடியாது, நான் என்னன்னாலும் செய்வேன் அப்படிங்கிறது தான் அந்த பொலிட்டிக்கல் மெசேஜ். பாஜக பத்தி பேசினதுமா எல்லாமே அதுல என்ன, அவர் ஸ்பீச்சே அதுதான், அவ்வளவுதான் மெசேஜ். அதுக்கு மேலே ஸ்பீச்சே வந்து பொலிட்டிக்கல் மெசேஜ் தான். அது ஒன் லைன். செகண்ட் லைன் பாத்தீங்கன்னா, திரு எடப்பாடி பழனிசாமி விரும்பல, அதனால யாரும் வாஜ்பாய் நரேந்திர மோடி பத்தி பேசல. அது வந்து முன்னாடி அண்ணாமலை எல்லாமே இவர் அலைன்ஸ் வேண்டான்னாரு. அதான் இடைத்தேர்தல் பின்னாடி வந்து 24 அது உடஞ்சே போச்சு, நம்ம எல்லாருமே கண்கூடா பார்த்தோம். திரு எடப்பாடி பழனிசாமி நாளைக்கு பிஜேபிக்கு சரின்னு சொல்லிடுவாரு, இவங்க எல்லாருமே பிஜேபி சரி, பிஜேபி சூப்பர்னு சொல்லிடுவாங்க. இப்ப பாஜக புகழ்ந்து பேசுறதுக்கு பின்னாடி என்ன பொலிட்டிக்கல் மெசேஜ் இருக்குங்க? யூ cannot taken me granted. நீங்கள் என்னை போகிற போக்கில் நடத்த முடியாது. நீங்கள் என்னை போகிற போக்கில் நடத்த முடியாதுங்கிறதுக்கும் பாஜகவை புகழ்றதுக்கும் என்ன? எல்லா வரிகளும் அந்த அர்த்தம். எனக்கு பின்னாடி பாஜக சப்போர்ட், என் பாதை தெளிவானது, என் பயணம் உறுதியானது, வீழ்வேன் என்று புரிஞ்சுக்க முடியல. இன்னும் கொஞ்சம் நீங்க டீகோட் பண்ணி பேசுங்க. அதான் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். நான் எல்லாமே ஒரு மெசேஜ் தான். யூ cannot taken me granted. என்ன பாஜகவோட சப்போர்ட் எனக்கு இருக்கு, நான் நினைச்சா ஏதாவது பண்ண அப்படி அவர் சொல்லல. அப்படி அவர் சொல்லல. எனக்கு பாஜக சப்போர்ட் இருக்குன்னு சொல்லல. எனக்கு தெரிஞ்சு அது வந்து ஒரு விபரீதமான முயற்சியாகவும் இருக்கும். அதை பாஜகவும் செய்யல, இவரும் செய்யல. இது என்னுடைய இன்புட். எனக்கு தெரிஞ்சது வந்து பாஜக இஸ் நாட் பேக்கிங் செங்கோட்டையன். செங்கோட்டையன் இஸ் நாட் சீக்கிங் பிஜேபி சப்போர்ட். ஏன்னா தினகரன் அவர்கள் நடுவில் ஒரு பிரஸ் மீட் வைக்கிறாரு. அதுல வந்து 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை பிடிக்கலாம், அது வந்து எடப்பாடி பழனிசாமி, அதுல அதிமுக கூட்டணிக்கு வரலாம், எடப்பாடி பழனிசாமி உடனா இல்ல எடப்பாடி பழனிசாமியை தவிர்த்து விட்டா அப்படிங்கிறது காலம் தான் சொல்லணும் அப்படின்னு பேசுறாரு. சோ இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தா எடப்பாடி பழனிசாமி அவர்களை தவிர்த்து விட்டு செங்கோட்டையன் அதிமுக தலைமையா வந்து சிஎம் கேண்டிடேட்டா இவரு இப்படின்லாம் சில பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் நம்ம யூகிச்சுட்டே போக வேண்டியதான். திரு டிடிவி தினகரன் வந்து திரு எடப்பாடி பழனிசாமியால கடுமையா பாதிக்கப்பட்டவர். அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு துரோகம் நடந்தது. அந்த இடத்துல திரு டிடிவிக்கும் திருமதி சசிகலா பெரிய துரோகம் நடந்தது. அதை வந்து அப்ப இவர் தான் அதுக்கு காரணம்ங்கிற கோபம் அவங்களுக்கு இருக்கு. அப்ப இவர் இருக்கக்கூடாதுன்னு அவங்க நினைப்பாங்க, விச் இஸ் வெரி காமன். ஆனா அதே திரு டிடிவி அவர்கள் ரொம்ப பெருந்தன்மையாக 2024 நீங்கள் அதிமுகவோடு சேர்ந்தாலும் எனக்கு ஆட்சேபனை இல்லை, ஒருவேளை அதனால் நாங்கள் போட்டியிட முடியாமல் போனாலும் எங்களுக்கு அதிருப்தி இல்லை அப்படின்னு எழுதி கொடுத்திருக்காரு. சரிங்களா? அதனால அவர் நான் உனக்கு துணை நிற்க வந்திருக்கேன், தடையா நிற்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப தெளிவு பண்ணியிருக்காரு. அது வந்து அதனால தான் திரு அண்ணாமலை அவர்கள் வேற ஒரு சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு இக்கட்டான சந்தர்ப்பத்தில் துணை நின்றவங்க, நாங்கள் அவங்களை விட்டு கொடுத்து யோசிக்க மாட்டோம். திரு ஓபிஎஸ் அவர்கள்ட்ட இவங்களுக்கு வந்து அவங்களுக்கு எப்படி இதை பேச்சப் பண்றாங்கிற ஒரு சேலஞ்ச் தான். ஆனா ஓபிஎஸ் அவர்களையும் டிடிவிலையும் விட்டு கொடுத்துடக்கூடாதுங்கிறதுல பாஜக உறுதியா இருக்கு. ஏன்னா இவங்களுக்கு பின்னாடி ஆள் இல்லாத போது கூட வந்து நின்றவங்க, இவர்களை நம்பி வந்தவர்கள், அந்த ஒரு இணக்கம் வந்து பாஜக டைம் இருக்குது, அவங்க டைம் இருக்குது, அதுல வந்து குழப்பம் இல்லை. அதனால திரு டிடிவி அவர்கள் அப்படிதான் சொல்லுவாங்க மாட்டுக்கட்டல. ஆனால் நீங்க அதிமுக கூட தான் அலைன்ஸ் வைக்க போறீங்க. அப்ப அதிமுக போச்சுனாலும் எடப்பாடி தானே, அப்ப அவர் இல்லாம இன்னொருத்தர் சிஎம் கேண்டிடேட்டா வருவாரு. அப்ப அதிமுக உடைஞ்சா அது வேற விவாதம். சரிங்களா? அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி இப்ப யோசிக்கவே வேணாங்கிறீங்க சார். அவர்களை பார்த்ததுல 2026 மே மாசம் வரைக்கும் அதிமுக உத்தரவாதமா கிடையாது. உன்னை ஏன் அப்ப இப்போதுன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு எதுவும் செய்ய மாட்டான்னு செங்கோட்டையன் சொன்னீங்களே கேட்காதீங்க. அதுல நான் ஏற்கனவே சொன்னேன், 65 சீட்டுக்கும் கீழாக அதிமுக தோற்றால் அவ்வளவுதான் வெல்ல முடிஞ்சது அப்படின்னா அன்னைக்கு உடையறதுக்கான ஒரு வாய்ப்புமே உண்டு. அது வரைக்கும் எல்லாரும் அது யாரு வேலுமணி உடைக்கலாம், தங்கமணி உடைக்கலாம், செல்லூராஜ் உடைக்கலாம், ஆர்பி உதயகுமார் உடைக்கலாம், கடம்பூர் ராஜு உடைக்கலாம், ஓஎஸ் மணியன் உடைக்கலாம், சிவி செந்தில் இவர் சிவி சண்முகம் உடைக்கலாம், யாரும். அது நான் அப்படி சொல்லல. நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்பயுமே இது உடையுங்கிறது என் கணிப்பு இல்லை. அதற்கு முன்னாடி நான் சொல்லல திமுக கூட்டணி உடையாமல் யாருக்கும் வெற்றி இல்லைன்னு சொல்றேன். திமுக கூட்டணி உடையன்னு ஆசைப்படுறாருன்னு அந்த ஐடிவிங்க எல்லாம் சந்தோஷப்பட்டு கொண்டு, நான் சொல்றது ஒரு கணக்கு. அது எல்லோருமே ஏற்பாங்க. அவங்களுக்கு உறுத்தல் இருக்கிறதுனால நான் சொல்றது உள்வாங்க முடியல. அந்த மாதிரி அதிமுக உடையும்னு நான் சொல்லல.
ஆனா இப்ப உடையுதான்னு கேட்குறீங்களே, அது உடையாதுங்கிறதுக்காக நான் சொல்றேன். 2026ல் 60-65 சீட்டுக்கும் கீழே, அதாவது 2006ல் ஜெயலலிதா பெற்றதை விட மோசமான ஒரு தோல்வி வந்தாங்க. இவங்க வாங்கினதை விட இவங்க எல்லாம் ஒரு கணக்குல வருவாங்க. அப்பா 2019, 21, 24, 26 வரிசையா தோத்துட்டே வர்றோம்ப்பா. அப்ப நம்ம வந்து ஆனா எல்லாருமே நம்ம பாஜக கூட்டணி வேணும்னு சொன்னோம்ப்பா. அது மீறி இவர் மட்டும்தான் இப்ப வேண்டாம்னு சொன்னார். அப்ப என்னங்க அர்த்தம்? நாங்க சொல்லிட்டே போறோம், நீங்க ஒன்னா போட்டு கட்சியை நீங்க வந்து அடமான வைக்கிறீங்களான்னு ஒரு கேள்வி. அங்கதான் ஒரு பதில் வாதமே வைக்கப்படும். அது வரைக்கும் ஒரு வருத்தத்தோட சரி, ஒரு குடும்பத்துல ஒரு தலைவர் சொல்லுவார்ல, அதெல்லாம் வேண்டாம்ப்பா அப்படின்னா எல்லா பெரியவங்களும் சரிப்பா சொல்லி ஒரு கடுப்புல இருந்தாலும் சரிங்கன்ட்டு போவாங்க. அதனால நீங்க வந்து வேலுமணிக்கு முரண் இருக்கா, சிவி சண்முகத்துக்கு முரண் இருக்கான்னா அது எல்லாமே சண்டை போட மாட்டாங்க. அவங்க என்ன சேர்ந்து போவோம்னே அப்படிம்பாங்க, வேணாமியா அப்படிம்பாங்க, அப்படியானே அவ்வளவுதான் போகும். நான் தலைமையா வந்ததுல இருந்து தலைமை பொறுப்புக்கு வந்ததுல இருந்து கட்சியை உடைக்கிறதுக்கான வேலைகள் நடந்துட்டே இருக்குன்னு இன்னைக்கு பிரஸ் மீட்ல செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி அது உண்மைதானே, அதுல இன்னும் குழப்பம் இல்லையா? அது உண்மைதானே. அது வந்து எல்லாரும் ஒரு அடிச்சு பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்க, ஏடிஎம்கே பலவீனமா இருக்கு, அந்த இடத்த அடிச்சா எல்லாரும் தோல்வியில இருக்கிறாங்க, எல்லாரும் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருப்பாங்க, இப்ப அடிச்சா நம்ம ஈஸியா விழுந்துரும் அப்படின்னு ஒரு கஷ்டமான நேரத்தில் வந்து பேசினா சரியா இருக்குல்ல. அந்த பிசினஸ், அந்த ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல வைத்தொழில விற்கிறாங்கம்பாங்க. ஒருத்தர் வந்து ஒரு நெருக்கடியில் இருந்தாருன்னா வித்தா அப்ப படக்குன்னு நம்ம கம்மியான விலை கேட்டு பார்ப்பாங்க. இது வந்து ஒரு பிசினஸ். அத மாதிரி வந்து ஒருத்தர் சங்கடத்துல இருக்கிறாருன்னா அவர் படனே நம்ம கட்சியில வந்து நம்ம வந்து பூச்சிலர் ஆக்கிறோம்னு ஒரு சபலம் உள்ள ஓரமா வரும்ல. அப்படி அந்த மாதிரி எல்லா பக்கம் கல்லடிக்கிறது நடந்துகிட்டே தான் இருக்கு. அதுல ஒன்றும் குழப்பம் இல்லை. செங்கோட்டையன் என்ன செய்ய போறான்னு பொறுத்து வந்து பார்ப்போம் சார். ஓகே, என்ன செய்ய போறான்னு பொறுத்து வந்து பார்ப்போம் சார். இவ்வளவு நேரம் உங்க நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றி.